ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரிஸ் தோட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சின்ன ஹார்வெஸ்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது நம்ம ராஜமல்லின்னு சொல்கிற மல்லி வெரைட்டி தான். அதில் நமக்கு இப்போ ஒரே ஒரு பூ தான் பூத்திருக்கு. இன்றைக்கி நம்ம கடைசி பூ இன்னும் ஒன்று தான் மொட்டு இருக்குது. இது எல்லாமே 20 பூக்களில் இது 19வது பூ. எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். கடைசியாக பூக்கிற பூவை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மற்ற ரோசஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நல்லா தலைய ஆரம்பிச்சிருச்சு. இது பாருங்கள். அடுத்து நம்ம பப்ளி மாஸ் தான் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் பப்ளி மாஸை தான் கேட்குறீங்க. அதனால் உங்களுக்கு லாஸ்ட்டில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா ரோசஸுமே நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்த்துட்ருக்கிறது நம்ம முள்ளு கத்திரி தான். அது எல்லாமே பர்பிள் முள்ளு கத்திரி. நமக்கு உள்ளே கையவே விட முடியாது, அந்த அளவுக்கு முற்கள் இருக்கும். காய்கள் மேலேயும் சரி, இலைகள் கீழேயும் சரி. நம்ம பாரம்பரியமான நாட்டு வெரைட்டியில் இந்த முள்ளு கத்திரியுமே ஒன்று இருக்குது. முள்ளு கத்திரியில் நிறைய கலர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் இது பர்பிள் கலரு. இன்றைக்கி ஒரு 3 காய் கிட்ட நமக்கு முள்ளு கத்திரி ஹார்வெஸ்டிங்க்கு இருந்தது. இந்த முள்ளு கத்திரியில் நம்ம எல்லா விதமான டிஷ்ஷஸுமே செய்யலாம். எல்லாத்துக்குமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் பெருசாக வரக்கூடியது தான். நாம் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். வீட்டில் கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி முள்ளு கத்திரி எல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு 15x15 க்ரோ பேக்கில் வளர்க்கக்குள்ளே ரொம்ப நிறைய காய்கள் காய்க்கும். அடுத்து கோவக்காய் நான் நேற்று தான் கொஞ்சம் பறித்தேன். இப்போ பார்த்தா மறுபடியும் ஒரு 5 இருக்குது இன்றைக்கி ரெடியாக. அதையுமே பறிச்சிக்கலாம். நமக்கு மாதத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 50 கோவக்காய் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது சின்ன செடியிலேயே. இன்னும் 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஹைட்டில் இருந்தது, நம்மளால் எட்டி பார்த்தோம், ட்ரை பண்ணி முடியல. இன்னொன்றுக்கு அப்புறம் அந்தாட இருந்த செவுத்து மேலே தான் ஏறி பறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லாவே ஹைட் ஏறிடுச்சு. ஏன்னா நம்ம பந்தல் அந்த இடம் வந்துட்டு கிட்டத்தட்ட கீழேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி ஹைட்டில் இருக்கும். அதையுமே நான் பறிச்சிட்டேன். அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாதுளை ஹார்வெஸ்ட்டு தான். மாதுளை நிறைய பேர் ஏன் ப்ரோ இந்த வெரைட்டி வச்சுருக்கீங்க, நாட்டு வெரைட்டி, நீங்கள் ரெட் கலர் மாதுளை அதான் பகவான் மாதுளை வளர்க்கலான்ட்டு கேட்குறீங்க. ப்ரோ என்னதான் இருந்தாலுமே நம்ம நாட்டு வெரைட்டியை ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அது இன்னும் ஃப்யூச்சரில் கிடைக்காது. இந்த ஹைப்ரிட் வெரைட்டிஸ் எல்லாமே நிறைய வந்துட்டு தான் இருக்குது. அதனால தான் நான் நாட்டு வெரைட்டி 2 செடி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒன்றில் இந்த வாட்டி காய விட வேணும்னா 2 செடியும் ஒவ்வொன்றும் காய் வச்சுருந்துச்சி. அதையுமே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இதை கட் பண்ணி காட்ட சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் ரெகுலராக நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்காக உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். அத்தியிலையுமே பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு காய் வச்சுருக்கு. நம்ம காய் அத்தியில் வேண்டாம், மல்டிபிள் பிரான்ச்சஸ் எடுத்துகிட்டு காய்கறி விலைலாம் சொல்லிட்டு இருந்தோம். பார்த்துட்டிங்கன்னா அதுலேயுமே ஒரு காய் இருக்குது. அதே மாதிரி ரெகுலராக எனக்கு எல்லா வீடியோலையும் கேட்குறீங்க, மியாசாகி ஏன் இப்போலாம் காட்ட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் லாஸ்ட் வீடியோவிலே டெரஸ் கார்டன் அப்டேட்டில் மிஸ் பண்ணிவிட்டேன் மியாசாகி காட்டாமல். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. எல்லாமே நியூ ஷூட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் அரும்பு எடுத்துக்கிட்டு இருக்கு. பிளான் பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே இருக்குது. தடிமண் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பனானா மேங்கோ வாங்கினோம்ல, அதை விட கீழே தடிமண் அதிகமாக இருக்குது. மேலே போக தான் கம்மியாயிடுச்சு. இதை ரீபார்ட் பண்ணலான் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு வீக்கில் நான் ரீபார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்காக காட்டுறேன். ரீபார்ட்டிங் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதோட ரூட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, எந்த மாதிரி கண்டெய்னர்லாம் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீபார்ட் பண்ணக்குள்ளே பெஸ்ட்டு சாயில் அதாவது மிக்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி மியாசாகி எல்லாமே டெரஸ் கார்டனில் கண்டிப்பாக வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் மேங்கோ பிளான்ஸை டெரஸ் கார்டனில் வைக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட 12 மேங்கோ பிளான்ட்ஸ்க்கு நம்ம டெரஸ் கார்டனில் நான் வச்சுருக்கேன். நீங்கள் நம்பலாம் இல்லையான்னு தெரில. நான் லாஸ்ட் மேங்கோ கலெக்ஷனை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். கூடி சீக்கிரமாக லைவில் நம்ம எல்லா கலெக்ஷன்ஸுமே காட்டலான்ட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் நமக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க, ப்ரோ லைவில் காட்டுங்க, லைவாக வாங்க ஒரு வீடியோவாது அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் நம்ம கம்மிங் சூன் சீக்கிரமாகவே எப்போன்னு இப்போதைக்கு இது டிசைட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னும் கொஞ்சம் கார்டன் ஒர்க் போய்கிட்டு இருக்குது. முடிஞ்சதுமே கம்மிங் சூன் சீக்கிரமாக உங்களுக்கோசரம் லைவில் நம்ம ஃபுல் டெரஸ் கார்டனை காட்டுறேன்.
பாருங்களேன் எந்த அளவுக்கு நம்ம மியாசாகி வளர்ந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு. மியாசாகியில் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நான் உங்களுக்கு அந்த ஹார்வெஸ்ட் பண்ணோம்ல அந்த மாதுளையை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ, மேக்ஸிமம் ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும் இந்த நாட்டு மாதுளை. அது ஃபஸ்ட்டு எப்போவுமே மாதுளை கட் பண்ணக்குள்ளே நம்ம மேலேயும் கீழேயும் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக இருந்தது நாட்டு மாதுளைங்குள்ளே. நான் எவ்வளோ இது ப்ரெஸ் பண்ணி தான் கட் பண்ணேன், அப்புறம் தான் கட் ஆச்சு. இது இன்னுமே ஒரு 2 to 3 டேஸ் நம்ம விட்டு கூட நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி நம்ம பண்ணக்குள்ளே என்ன ஆகிடும்னா இந்த அணில் வந்து பிரச்சனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பக்கம் அணில், இன்னொரு பக்கம் சில பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம டெரஸ் கார்டனுக்கு வருது. அதை வந்துட்டு நான் உங்களுக்கு பப்ளி மாஸ் ஹார்வெஸ்டிங்கில் காட்டுறேன், இதனால என்ன பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லிவிட்டு. நல்லா நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளே நமக்கு பல்ப்ஸ் இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா நிறைய பேர் வெள்ளை மாதுளை நம்ம ஹைப்ரிட் வரதை வாங்கிட்டு செடி வச்சிட்றாங்க. அதோட காய்கள் பார்த்துட்டிங்கன்னா நல்ல பெருசாக காய்க்கும். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது ஹைப்ரிடுன்னு சொல்லிட்டு. நாட்டு மாதுளைனா அதிகபட்சமே உங்களுக்கு 200 கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட்டே வரும் ஒரு காய். இது பார்த்துட்டிங்கன்னா 150 கிராம் கிட்டேருந்து 200 கிராம் தான் இருக்கும். ஃப்ரூட்டோட பல்ப்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்லா முத்து மாதிரி நல்லாவே இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும் நாட்டு மாதுளையை பொறுத்த வரைக்கும். தெரியாதவங்க நாட்டு மாதுளை செடி வாங்கி வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா வாங்கி வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பகவான் மாதுளை மாதிரி பெருசாக வராது, அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இதில் அதிகமாக இருக்குது. அடுத்து வாங்க பப்ளி மாஸ் ஹார்வெஸ்டிங். கிட்டத்தட்ட இப்போ ஒரு காயை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 6 காய்கள் இன்னமே இருக்கும், மொத்தம் 7 காய்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எந்த அளவுக்கு பூ மொட்டுகள் வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாமே அது பிஞ்சாவே நின்றுச்சு. அதை பற்றி உங்களுக்கு செப்பரேட் வீடியோ கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட பப்ளி மாஸ்லாம் வேணாம் ப்ரோ எடுத்துருங்கன்னே கமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. வாட்ஸ்அப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக கமெண்ட்ஸ் நமக்கு வர்றது. ப்ரோ இதெல்லாம் வேணாம், நீங்கள் ஏன் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் எடுத்துருங்க, எதுக்கு இவ்வளோ மரம்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இது இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுற காய் பார்த்துட்டிங்கன்னா 1 கிலோக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. கிட்டத்தட்ட 900 கிராம்ஸ் தான் இருந்தது. 950 சம்திங் ஓவராலாக பார்க்கக்குள்ள, அதனால தான் 1 kg நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா அதில் ஒரு அடி மாதிரி பட்டிருந்ததில்ல, இதுதான் நமக்கு இப்போ பறவை கடிச்சு வச்சிருச்சு. எந்த பேர்ட்ஸ்ன்னு சரியாக தெரியல நமக்கு. ஓரளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மாடியில் இப்போ குவில் தான் இருக்குது, அப்பப்போ வந்துட்டு போகுது. அதுவாக பார்த்த வேலையாக தான் இருக்கணும். ஃபுல்லாகவே நம்ம பப்ளி மாஸ் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் உள்ளே வந்துட்டு டேஸ்ட் நல்லா ஸ்வீட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமு நமக்கு ஒரு பழம் எதுவுமே வேஸ்ட் ஆகலை. அந்த உள்ளே வர சீட் பல்ப்ஸ் இருக்கும்ல, அதாவது இந்த சென்டரில், அதில் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மழை பெஞ்சிட்டே இருந்து தண்ணி நின்றுச்சு. அது ஒன்று தான் டிஃபெக்ட்டு. ஃப்ரூட்டோட டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது. இது ஆக்சுவலாக இது அந்த டிஃபெக்ட் இல்லைன்னா டேஸ்ட் நம்ம இன்னும் ஒரு 2 to 3 டேஸ் கழிச்சு தான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இன்னுமே டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்அட்வான்டேஜாக போயிடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி உள்ள கலர்ஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் ஒரு 3 டேஸ் விட்டுருந்தோம்னா உள்ளே ப்யூர் ரெட்டாக மாறி இருக்கும். ஏன்னா நம்ம வாங்கி வச்சது ரெட் கலர் வெரைட்டி. ரெட் வெரைட்டிக்கு தான் நம்ம பப்ளி மாஸை பொறுத்த வரைக்கும் வெளியே எல்லோ கலர் தோல் ஆகும். மற்ற டைம் பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கலர்லாம் க்ரீன் கலரில் தான் இருக்கும் வெளியே அவுட்ரு ஸ்ட்ரக்சரு. உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா பிங்க் கலரு மோஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா பிங்க்கை விட ரெட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பப்ளி மாஸை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா பப்ளி மாஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வெரைட்டி கலர் நிறைய இப்போ ஹைப்ரிட் பண்ணுறாங்களா என்னன்னு சரியாக தெரியல. நாட்டு வெரைட்டியில் பிங்க்கு, ஒயிட்டு, ரெட் இது 3 தான். இந்த 3 வெரைட்டி தான் நமக்கு நாட்டு வெரைட்டியில் பப்ளி மாஸில் இருக்குது. நிறைய பேர் ப்யூர் ரெட்டு, அந்த வெளியவே ரெட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே இம்போர்ட் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அது ஒரு சில இடத்துல நமக்கு நாட்டு வெரைட்டியாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்து நீங்கள் டெரஸ் கார்டனில் ஈஸியாக மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பிளான்ஸில் இது தான் நான் ஃபஸ்ட்டு வைக்கிறது ஃப்ரூட் வெரைட்டிஸில். ஏன்னா மாதுளைனா கூட நீங்கள் ப்ராப்பராக தண்ணி விடலைன்னா அது பூவெல்லாம் கொட்டி போயிடும். இதுக்கு அந்த எந்த பிரச்சனையுமே இல்லை. 3 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விட்டிங்கன்னா போதும். மாதத்துக்கு ஒரு டைம் ஏதாவது ஒரு உரம், மண்புழு உரமோ, வெர்மி அதாவது கவுடங் மேன்யூரோ, கோட் மேன்யூரோ ஏதாவது ஒன்று கொடுங்க. ஸ்ப்ரேங்கிறது எதுவுமே தேவையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நியரஸ்ட்டில் இந்த பிளான்ட்டை வளர்த்துட்ருக்கேன்.
எந்த ஒரு ஃபெர்டிலைசர்ஸுமே நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டிய அவசியங்கள் இல்லை. ஃபஸ்ட்டு தான் வந்துட்டு தேமோர் கரைசல் அடித்து தான் நம்ம அதை ஒரு 3 காய் கிட்ட விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நாம் எதுவுமே பண்ண கிடையாது. தானாக அந்த பிளான்ஸே நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க அல்லெல்லாம் குறையாமல் நம்ம காய்களை கிள்ளி விட்டுறது தான் நாம் அதுக்கு செடிக்கு பண்ணுற ஒரு ஹெல்ப்பு. பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு 1.5 கிலோ வர வேண்டிய காய் நம்ம நிறைய பிளான்ஸ் விட்டதுங்கிறனால இப்படி ஆகிடுச்சு சின்னதாக. இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 500 to 800 கிராம்ஸ். நம்ம அதை ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த வாட்டி இது கம்மியாக போயிடுச்சு. உள்ளே வந்துட்டு அந்த பஞ்சு போன்ற இது இருக்கும், அது கம்மியாகிட்டு ஃப்ரூட் பார்த்துட்டிங்கன்னா நிறையா இருந்தது. இந்த வாட்டி தான் எப்படி பார்த்திங்கனாலும் ஒரு 600 கிராம் நமக்கு ஃப்ளஷ் மட்டுமே கிடச்சிருக்கும். அந்த வேஸ்டேஜ் எல்லாம் போக ஒரு 2 பீஸ் மட்டும்தான் நமக்கு அந்த க்ரீனாக இருக்குல்ல, அது மட்டும்தான் வேஸ்ட்டு. அது போக இந்த நல்ல ஃப்ளஷஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ இருக்கும். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் பப்ளி மாஸ் வாங்கினதுக்கும் வீட்டில் வாங்கினதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மறக்காமல் நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா செடிகளையும் நீங்களும் மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லை, மாடி தோட்டத்தில் எந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.